இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் மூவ் ஆன். ஆமென். மூவ் ஆன். இன்றைக்கு அதுதான் செய்தியினுடைய தலைப்பு. திருப்பிக் கொள்ளுவோம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். ஆமென். 7ஆம் வசனம். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்பராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இதை நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். The Lord our God said to us in Horeb, you have stayed long enough at this mountain. Hallelujah. நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். அநேக நாட்கள் இந்த மலை அருகே தங்கி இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சுதந்தரிக்க புறப்படுங்கள் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு கடந்து செல்ல வேண்டிய நாள் வந்துவிட்டது. அன்புக்குரியவர்களே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கை இன்னும் ஒரு தேங்க நிலையிலே இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஸ்டாக்னண்டா இருக்கு என்னுடைய வாழ்க்கை, ஒண்ணுமே ஒரு ப்ரோக்ரஸே இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இருக்கிற நிலைமையிலே தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எதை நான் செய்து கொண்டிருந்தேனோ அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு முன்னேற்றம் இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமையிலே நான் காணப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும் என்று சொல்லுகிறார். நீங்கள் புறப்பட வேண்டிய நேரம் வந்தது என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் சுதந்தரிக்கிற நேரம் வந்தது என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கடந்து போய் தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்த சகல தேசத்தையும், வாக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்கிற நேரத்திலே, காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். நம்முடைய தேவன் காலங்களின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். Our God is a God of seasons. அதை அவர்தான் உண்டு பண்ணி வைத்தார். ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. காத்திருப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. செயல்படுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. மௌனமாய் இருப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. பேசுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. சிரிப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. துக்கமயமாய் இருப்பதற்கு ஒரு சில காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி அமைந்திருக்கலாம். ஆனால் அது சந்தோஷமாய் மாற போகிற காலத்திற்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், புறப்படுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள் என்று. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்க. புறப்பட்டு சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தை போய் நீ சுதந்தரிக்க வேண்டும். சுற்றி இருக்கிற ஆசீர்வாதம், கானானியருடைய அந்த தேசங்களை நீ சுதந்தரிக்க வேண்டும். ஐப்பராத்த நதி வரையில் நீ செல்ல வேண்டும். நீ அமைதலா இருப்பது என்ன? நீ சோர்ந்து போய் இருக்கிறது என்ன? நீ கலங்கி கொண்டு குழப்பத்தில் இருப்பது என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போக வேண்டும். ஏன் இதை தேவன் சொல்லுகிறார் என்றால், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் நடந்து கூட வருவார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. புறப்பட்டு போ என்று சொல்லிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டாரு. உங்களை புறப்பட்டு போ என்று அவர் சொல்லுவார் என்றால் உங்களுக்கு முன்பதாக அவர் அங்கே இருப்பார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு தேவன் சொன்னார், நீங்கள் இருவராய் போய் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுங்க. நீங்க போயிட்டு வரதுக்குள்ள என்ன சந்திப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார் என்றால், அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லிட்டு கடந்து போயிட மாட்டாரு. அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு முன்பதாக நிற்பார். யோசுவாவுக்கு சொன்னார், நீர்தான் இந்த தேசங்களுக்கு எதிராக யுத்தத்தை செய்து இந்த ஜனங்களுக்கு நான் வாக்கு பண்ணின தேசத்தை பங்கிட்டு கொடுக்க போகிறாய் என்று யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார்.
யோசுவா களம் இறங்குவதற்கு முன்பதாக அவர் சேனைகளின் கர்த்தராக as a commander of the army அவர் உருவிய பட்டயத்தோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யுத்தத்திலே யோசுவா கால் வைப்பதற்கு முன்பதாக தேவன் அங்கே கால் வைத்து விட்டார். அவன் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக அவனுக்கே தலைவனாக தேவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், நீங்கள் இந்த வேதனையில இருந்தது போதும், நீங்கள் உங்கள் வாழ்க்கை குறித்து சிந்தித்திருந்தது போதும், நீங்கள் இந்த கண்ணீரிலே கடந்தது போதும், நீங்கள் இந்த அவமானத்திலே உட்கார்ந்திருந்தது போதும், நீங்கள் இந்த ஒடுக்குதலிலே, இந்த ஒரு சஞ்சலமான நிலைமையிலே, ஒரு துக்கமான ஒரு நிலைமையிலே காணப்பட்டது போதும், எழுந்து சுதந்தரிக்க வேண்டிய காரியத்தை குறித்து கவனம் செலுத்தி புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவாராக. ஹல்லேலூயா.